ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 9வது மேட்சான ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை 7:30 மணிக்கு நம்மளுடைய அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல உங்களுக்காக நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸல் லெவல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய லீடர் போல நல்லாவே போயிட்டு இருக்கு. முதல்ல கூட இவ்வளவு கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ சூப்பரா எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எப்படி பிளே பண்ணணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிளே பண்றீங்க. ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்மளுடைய சேனல் சார்பா வின் பண்றவங்களுக்கு நல்ல நல்ல பிரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 3 ஜிடி, 2 வந்து எம்ஐ. க்ளோஸ் ஃபைட்டா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னா, ஹோம் அட்வான்டேஜ் வந்து ஜிடிக்கு இருக்கு. பட் மும்பையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இருந்தாலும் ஒரு மைனஸை பார்க்கறது இன்னும் பும்ரா இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கும். ஏன்னா பவுலிங்ல. பட் இந்த மேட்சை ஹர்திக் உள்ள வர்றதுனால அதை கொஞ்சம் வந்து அந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பவுல் வந்து டெத்ல கொண்டு வர. அதனால மேட்ச் வந்து டஃப் ஃபைட்டா தான் போகும். யார் வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. டாஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பா ஃபேவரா இருக்கிறோம். ஏன்னா பிச்சர் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் இருக்கிறதுலே பெரிய ஸ்டேடியம் தான். ஆனா பிச்சோட பவுண்டரி லைன் பாருங்க, 66, 64. ஆஃப் சைட் லெக் சைட் ரொம்ப கம்மி தான். ஸ்ட்ரைட்லயும் வந்து 72 தான் போட்டு கொடுக்குறாங்க. பட் பிச் ரிப்போர்ட்டை ரொம்ப நம்பாதீங்க. ஹைதராபாத் லாஸ்ட் மேட்ச் லக்னோ மேட்ச்ல 300 அடிப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. மேட்ச் வந்து பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா போச்சனால. ஆனா இந்த மேட்ச்ல அதுல ஹைடன் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் 17 கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கேம் வந்து ஒரு 200+ தான் போயிருக்கு இந்த பிச்லயும். அதனால இந்த பிச்சு ஃபுல்லா பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச் தான். பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டாங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் பஞ்சாப் வந்து வின் பண்ணாங்க. பஞ்சாப் வர்சஸ் ஜிடி மேட்ச்ல. அண்ட் அதோட ரெக்கார்ட்ஸா இருக்கு. ஃபாஸ்ட் ஸ்பின்னர் வர்சஸ்ல ஃபாஸ்ட்னாலும் ஸ்பின்னர் 5 விக்கெட் எடுத்தாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஓரளவுக்கு ஸ்பின்னருக்கு ஆவரேஜா தான் இருக்கும். பட் இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் விட ஸ்பின்னர் வந்து 1 விக்கெட் அதிகமா எடுத்திருக்காங்க. ஸ்கோர் வந்து நல்லாவே போயிருக்கு. 200+ தான். அவங்க மேத்யூ ஹேடன் சொன்ன மாதிரி இந்த இன்னிங்ஸ் ரெண்டுமே 200+ தான் போயிருக்கு. நம்ம இன்னைக்கு மேட்ச்லுமே ஒரு 180 to 200 வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான பேட்டர்ஸ் உள்ள டீம் தான். அதாவது டாப் 3, இந்த டாப் 3 தான் அவங்களுடைய பெஸ்டா இருக்கும். அதாவது சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர். இந்த 3 பேர் தான் அந்த டீமோட ஒரு பெரிய ஸ்ட்ராங். அப்படின்னா ஏன் சுதர்சனும் ஓப்பனிங் இறக்குறாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 பால்ல 25 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். அதே பட்லர் அந்த 20 பால் ஆட விட்டா 40 ரன் அடிப்பாரு, இல்ல அவுட் ஆகி போவார். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் இன்னைக்கு மேபி அவங்க பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் அந்த மிஸ்டேக் பண்ணனால. ஏன்னா சுதர்சன் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நம்ம சில பைக்லாம் வந்து மூவிங் ஆகாது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் போக போக சூப்பரா போகும். அந்த மாதிரிதான் சாய் சுதர்சன். பட் ஓப்பனிங் வந்து பட்லர் வந்தா இன்னமும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுது. பட் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்ம ஃபேண்டசிக்கு எப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ரூதர்ஃபோர்டு மிடில் ஆர்டர்ல, ராகுல் திவாட்டியா, அடுத்து வந்து ஷாருக் கான். இதுல யாருக்காச்சும் டபுள் அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருக்குமே இதுல வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஷாருக் கானை சொல்லலாம். பட் ஷாருக் கான் ஐபிஎல்ல பெருசாலாம் பவுல் பண்ணது கிடையாது. ராகுல் திவாட்டியா லாஸ்ட் சீசன்லாம் ஒன்றும் பண்ணல. இந்த சீசனும் மொதல் மேட்சும் ஒன்றும் பண்ணல. ஸோ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட்லருக்கு மட்டும் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு லைட்டா ஒரு மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து ஏறுது. மற்ற எல்லாருக்கும் அப்படியே இருக்கு. ஸோ பட்லருக்கு மட்டும் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இந்த வெனியூல சூப்பரா ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதே போல சுப்மன் கில் 2 இன்னிங்ஸ்லுமே நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, சுப்மன் கில்லி இந்த அகமதாபாத்ல ஆடுறாரு அப்படின்னா நம்ம குறையாம அவர்கிட்ட இருந்து
ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, அது செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, இந்த 30 to 40 ரன் வந்து கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்காரு அப்படின்னா அது செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட அவரால் அந்த பெரிய ஸ்கோரை வந்து ரீச் பண்ண முடியும். அதே போல சாய் சுதர்சனும் வந்து இந்த வெனியூல சூப்பரா ஆடி இருக்காரு. ஒரு 50+ ஆவரேஜ்ங்கிறது உண்மையிலே சூப்பரா இருக்கு. அதே அவரும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப பொறுமையா ஆடுவார். அந்த 30+ ரன்னுங்கிறது கண்டிப்பா வந்துடும். அதுக்கு மேல எவ்வளவு ரன் வேணாலும் அவரால் அடிப்பார். ஏன்னா அந்த 30 ரன் அடிக்கிற வரைக்கும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு விட மாட்டார். ஆனா லாஸ்ட் மேட்ச் கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி ஆகணும். இல்லைன்னா சாய் சுதர்சன் இந்த ரன்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. நம்ம ஆப்போனன்ட் எல்லாரும் கேப்டனா போட்டிருந்தாங்க. அப்படி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கேட்ச் எல்லாம் மிஸ் பண்றதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் சாய் சுதர்சன் வந்து அட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும். அவருடைய ஸ்கோர் வந்து 74 ரன் அடிச்சாரு. அவர் கேட்ச் மிஸ் பண்ணாங்களா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எல்லாமே லக்கு உள்ள அடங்கிரும். அதனால இல்லைன்னா அவர் வந்து ஒரு 20 ரன்ல இருக்கும் போதே கேட்சை மிஸ் பண்ணாங்க. அப்படி அவுட் ஆயிருந்தாருன்னா அன்னைக்கு மேட்ச்லயே ஒன் சைடா வின் பண்ணிருக்கலாம். பட் சாய் சுதர்சன் 30 to 40 கேரண்டியா ஆடுவாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பட்லர். பட்லரோட ஆவரேஜும் பாருங்க இந்த வெனியூல சூப்பரா இருக்கு. 4 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஆனா 66 ரன் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. அதுவே பட்லர் வந்து எப்பெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷா உள்ள வர்றாரோ, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உள்ள வந்து இன்னைக்கு பேட்டிங் ஆடுறாங்கன்னா கண்டிப்பா பட்லர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு சேஸுக்கான ப்ரெஷரும் இல்லாம நல்லா ஆடக்கூடிய ஒரு இதா ஆடுவாரு. அதுவே பட்லர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ரொம்பவே திணறாரு. நீங்க கேட்கலாம், லாஸ்ட் மேட்ச் அப்போ செகண்ட் பேட்டிங் தான் வந்து ஸ்கோர் பண்ணாரு அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 7 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இந்த 40 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதுவே 10 மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச் தான் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது நல்லா ஸ்கோர் பண்றாரு. பட்லர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா என்னோட டீம்ஸ்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் வந்து லைட்டா அவுட் ஆகுறாரு நிறைய மேட்ச். ஒரு 10ல இருந்து 20 ரன் தான் அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இவங்களுடைய டாப் ஆர்டர்ஸோட லிஸ்ட். அடுத்து மிடில் ஆர்டர் ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மிடில் ஆர்டர். அண்ட் வெனியூலையும் பாருங்க 46 ஆவரேஜ். ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறார். அதனால பெரிய ஆவரேஜ் இதா பார்க்க கூடாது. ஒரு 5 மேட்ச் ஆடி இருந்தா கூட நம்ம அது நல்ல ஆவரேஜ் கன்சிடர் பண்ணலாம். பட் ரூதர்ஃபோர்டு கிட்ட இருந்து நான் வந்து இன்னைக்கு மேட்ச்லயும் ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கிறேன். குறிப்பா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண வந்தாருன்னா நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து அந்த 30+ ரன்ங்கிறத ஈஸியா அடிச்சு கொடுப்பாரு. அதே போல ராகுல் திவாட்டியா கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 20 to 30 ரன் எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வந்தாருன்னா இந்த ரன்ஸை நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாருன்னா ஒரு 10 to 15 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிடுறாரு. ஒரு 2 பால் 6 அடிக்காரு, 3வது பால் அவுட் ஆயிடுறாரு. இல்ல 2 பால் 4, 4வது பால் அவுட், அந்த மாதிரி தான் இருக்கு. அதே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நிறைய மேட்ச் வந்து ஜிடிக்கு வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால செகண்ட் பேட்டிங் வந்தா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஷாருக் கானும் அதே போலதான், செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு. இதுவே ஃபர்ஸ்ட் வந்தாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறார். செகண்ட் பேட்டிங்ல நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஜிடி வந்து இன்னைக்கு வந்து ஒரு டார்கெட் எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200+ டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை கில்லி பட்லர் அவுட் ஆகி போகும்போது ஷாருக் கானுக்கு நல்ல ஒரு பேட்டிங் வாய்ப்பு ஒரு 14வது ஓவர்ல கிடைக்குன்னா கண்டிப்பா நம்ம இந்த ரன்ஸ் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு 10ல இருந்து 15 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இவங்களோட பேட்டிங் லைனப் 6 பேர். அடுத்ததா பவுலிங் லைனப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுல இன்னைக்கு மேபி வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, அதனால வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாஷிங்டன் சுந்தர் சொன்னோம். அடுத்து ரஷித் கான், அதுக்கு அடுத்ததா சாய் கிஷோர், லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணதுனால கண்டிப்பா இருப்பாரு. அடுத்து ககிஷோர் ரபாடா, அடுத்து வந்து பிரசி கிருஷ்ணா, அடுத்து வந்து நம்மளுடைய டிஎஸ்பி. ஸோ 6 பவுலர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுல எப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர் இந்த வெனியூல பெருசா செயல்படலை. அண்ட் ரஷித் கான் 17 மேட்ச்ல 20 விக்கெட். சாய் கிஷோர் 4 மேட்ச்ல 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரபடா 5 மேட்ச்ல 7 விக்கெட். ரஷித் கிருஷ்ணா 5 மேட்ச்ல 7 விக்கெட். டிஎஸ்பி 6 மேட்ச்ல 4 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் அகமதாபாத் வெனியூல.
இந்த சீசன்ல உள்ளது ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. நம்ம இப்போ ரஷித் கானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டட் பவுலர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, ரஷித் கான் கிட்ட இருந்து மினிமம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விக்கெட் ஒரு விக்கெட், மேக்சிமம் நம்ம வந்து 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக அவருடைய 4 ஓவர் பவுலிங்க கண்டிப்பா ரஷித் கான் வந்து பினிஷ் பண்ணிடுவார். யாருக்கு விக்கெட் கெட்டு போனாலும் அவர் ஓவர் 4 ஓவர், அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர் 30 ரன் கொடுத்தா கூட மீதி இருக்க 3 ஓவரையும் ரஷித் கானுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அவருடைய பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய குவாலிட்டின்னு பாக்குறது. ஸோ 4 ஓவர் வந்து மேக்சிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். சாய் கிஷோரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நல்ல லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாரு. அதே போல இந்த வெனியூலையும் டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. சாய் கிஷோர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு பவுல் பண்றாருன்னா, நான் வந்து குறைஞ்சபட்சம் அவருடைய லாஸ்ட் 10 மேட்ச் நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்றேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அதுவே அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு சாய் கிஷோர் பவுல் பண்ற மாதிரி வருதுன்னா உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல அவருடைய வேல்யூ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ரபடாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட் மேட்சும் அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல முடிச்சிருக்கிறாரு. அண்ட் ரபடா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அவரால் பெரிய விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் நீங்க அவருடைய ரெக்கார்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண வர்றாருன்னா அதிகபட்சம் அவருடைய விக்கெட்டை எப்படி இருக்குன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுக்கு மேல அவரால் நிறைய விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. அதுவே ரபடா செகண்ட் பவுலிங் பண்ணார் அப்படின்னா அதிகபட்சம் வந்து 2 விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. சில மேட்ச்ல 3 விக்கெட்டுமே வந்து ரபடா வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதனால செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது ரபடாக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாருன்னா நார்மலா ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க போகலாம். பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் தான். பட் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் நம்ம ஒரு மேட்ச் ஃபெயிலியருங்கிறதுனால எல்லா மேட்சும் ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க, ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே பிரசித் கிருஷ்ணா வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலரா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிகபட்சம் அவருடைய ஸ்பெல்லான 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா வந்து முகமது சிராஜ், இனிஷியல் அட்டாக்கர் நம்மளுடைய ஜிடி டீமுக்கு. இந்த வெனியூல 6 மேட்ச்ல 4 விக்கெட் தான் எடுத்துக்கிறார். அப்போ ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் கூட அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணார்னா 0 விக்கெட்ல இருந்து 1 விக்கெட் தான் அவருடைய அதிகபட்ச விக்கெட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணார். லாஸ்ட் மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் தான் பவுல் பண்ணாரு, விக்கெட் கிடைக்கல. ஏன்னா அவருடைய லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் எடுத்து பாருங்க, அவர் ஸ்ரீலங்கா சீரீஸ் கூட ஆடும்போது அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுக்க மாட்டேங்காரு. அதுவே அவர் செகண்ட்ல பவுல் பண்ணார்னா மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துடுறாரு. காரணம், 1 ஓவர் டெத்ல பவுல் பண்ணுவாரு, பிரஷர்ல வந்து இனிஷியலா அடிச்சு ஆடணும்னு நினைக்கும் போது அந்த விக்கெட் எடுத்துடுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ணும்போது அந்த இது ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது ரபடா, சிராஜ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னரை கூட கொண்டு வரலாம். இப்போ ஐபிஎல் அப்படிதான் எல்லா டீமும் பண்றாங்க. டெத்ல வந்து ரபடா 1 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 1 ஓவர், சிராஜ் 1 ஓவர், இன்னொரு ஓவர் வந்து மேட்ச் பேஸ் பண்ணி யாருக்காச்சும் 1 ஓவர் போகும். பட் மினிமம் ஆளுக்கு 1 ஓவர் டெத்ல வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விக்கெட் வைஸாவும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா எம்ஐ டீம், மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கிறாங்க. டாப் ஆர்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்லட்டன், வில்ஜாக். மிடில் ஆர்டர்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அண்ட் நம்மளுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து உள்ள வந்துருவாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து வரல, அது காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் ரோஹித் சர்மா இந்த வெனியூல 23 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ரிக்கல்டன் இப்பதான் புதுசா ஆட போறாரு. வில்ஜாக் ஒரு மேட்ச் ஆடி 100 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் 46 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. திலக் வர்மா 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் 7 மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 195 ரன் அடிச்சு 5 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ நல்ல வெனியூல ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே நல்ல ஆவரேஜஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. இந்த ஒரு மேட்ச் ஆல்ரெடி எல்லா பிளேயர்ஸும் வந்து ஆடி இருக்கிறாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆர் ஹிட் இந்த மாதிரி பிளேயர் தான். டே சிக்கிச்சு ரோஹித் சர்மா பொண்ணு எடுத்துருவாரு, இல்லையா போயிட்டு வரேன் பாய் பாய்ன்னு சொல்லி 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போயிடுவாரு. அவர் தான் ரோஹித் சர்மா. எப்பெல்லாம் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட் வராரோ அப்பெல்லாம் வந்து அவர்கிட்ட
ஹை ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய ஹை ஸ்கோர், ஒரு 70, 60, 80 இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது அவர் வந்து மிஸ் ஆகி அந்த டைப்ல தான் இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா அடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சு இன்டென்டோட ஆடுவாரு. ஒரு 200 ரன் டார்கெட்டா நான் வந்து முதல்ல போய் ஒரு 50 ரன்னை கழிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அடிப்பாரு. ஆனா அது வந்து சில அன்னைக்கு ஒர்க் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து மிஸ் ஆகுது. 10ல 3 மேட்ச் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. அந்த காரணத்தினால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா ஒரு ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வந்தா கூட நம்ம வந்து ஒரு 20 டு ஒரு 30 ரன் வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் ரோஹித் சர்மா. வெளியூலையும் ஒரு 23 ஆவரேஜ் இருக்கு. ரிக்லட்டன் கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனோட வர்றாரு. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவே ஒரு கேட்ச் ஒரு ரன் அவுட்ல பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதே நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அண்ட் ஒரு மேட்ச் ஆடி 13 ரன் தானே நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சீரீஸ்ல எஸ்ஏ T20 இதே மும்பை பிரான்ச் தான் ஆடினாரு. நல்லா ஆடி இருக்கிறாரு. அவருடைய போத் இன்னிங்ஸ்லுமே கண்டிப்பா நான் வந்து ரிக்லட்டன்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடுறாரு. பேலன்ஸ்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நல்லாவே ஆடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வில்ஜாக் வந்து இப்ப ரீசெண்டா எஸ்ஏ T20 ஆடினாரு. வில்ஜாக் வந்து எப்பெல்லாம் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண வராரோ அப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். குறையாம பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வர்றாருன்னா ஒரு 30 டு 40 ரன் பிளஸ் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வில்ஜாக்ஸ் கிட்ட இருந்து. சேசிங் வரும்போது அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அதிகபட்சம் 10ல இருந்து ஒரு 20 ரன் இந்த மாதிரி வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவரால் ஸ்கோர் பண்ண முடியுது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் 10 T20 ரிசல்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த லெவலுக்கு கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. பட் நம்ம ஐபிஎல் வந்த உடனே முதல் மேட்சை வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா 29 அடிச்சது உண்மையிலே பெருசா அதான் இருக்கிற நல்ல ஸ்கோரா இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா நம்ம பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் பாருங்க, ரொம்ப புவரா வந்து சூரியகுமார் யாதவ் வந்து நமக்கு வந்து ஆடி இருக்கிறாரு. லாஸ்ட் 10 மேட்ச் ரிசல்ட் பார்த்தாலே ஒரு டிசப்பாயிண்டா தான் இருக்கு. பட் சூர்யா 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுவாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஈஸியா 6 அடிக்கக்கூடிய பிளேயர். டப்புன்னு ஒரு 20 பால் 50 அடிக்க சொன்னா கூட சூர்யா வந்து அடிச்சு போட்டுருவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். அண்ட் திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஓரளவுக்கு ஆடுறாரு. ஒரு 20 டு 30 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆடுறாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் சேசிங் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 30 டு 40 பிளஸ் ரன் கூட ஆடி கொடுக்கிறாரு திலக் வர்மா. செகண்ட் பேட்டிங்ல உண்மையிலே நல்லா ஆடி இருக்கிறாரு. அடுத்ததான் நம்மளுடைய கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருனா, ஏன்னா ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் இந்தியா டீமுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருனா ஹர்திக் வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா எடுத்து கொடுக்காருன்னு சொல்லலாம். 10ல 9 மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல் ரேட்டிங் இருக்காரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா அவரால் அதிகபட்சம் 0 விக்கெட்ல இருந்து 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுக்க முடியுது. அதுவும் 10ல 3 மேட்ச் தான் சக்சஸ்ஃபுல் ரேட்டிங்ல இருக்கிறாரு. அதனால ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா ஃபேண்டசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே போல பேட்டிங் செகண்ட் எப்பெல்லாம் வர்றாரோ அப்பெல்லாம் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இன்னைக்கு மும்பை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல இந்த டீம்ல 2 டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கொண்ட ரிக்லட்டன், இன்னொன்னு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் கொண்ட ஹர்திக் பாண்டியா. இந்த 2 பேருமே நல்ல டபுள் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. வில்ஜாக்ஸ் ஓரளவுக்கு வந்து ஒரு 1 or 2 ஓவர் இன்னைக்கு வந்து பவுல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ஸ்ல அவருக்கு ஏத்தாப்ல காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாய் சுதர்சன் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ராகுல் திவாட்டியா, ரூதர்ஃபோர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால அதிகபட்சம் 1 or 2 விக்கெட்ல ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ரிக்கல்டன், வில்ஜாக், ஹர்திக் பாண்டியா 3 பேருக்குமே இன்னைக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததா நம்மளுடைய பவுலர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ஸ், லோ ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபின் மின்ஸ், அதுக்கப்புறம் வந்து நமந்தீர், இவங்கெல்லாம் வந்து ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். பெரிய ஹை ஸ்கோர் நம்ம இப்படிதான் அசால்ட்டா நினைக்கிற பிளேயர்ஸ் தான் லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எச்ல அதிகமா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சில பிளேயர்ஸ். அதனால யாரையுமே ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்றதுதான். கிராண்ட் லீக் பிளே பண்றீங்களா எல்லாரையும் அட்லீஸ்ட் 1 or 2 டீம்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிருங்க. அதுவும் குறிப்பா வந்து ராபின் மின்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாங்க வைங்களேன், ஓரளவுக்கு வந்து ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ராபின் மின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நான் வந்து ஒரு 30 பிளஸ் ரன் வந்து எதிர்பார்க்கிறேன். அது நமந்தீரை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த சீசன்ல கூட பாருங்க சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவே ஒரு 17 ரன், இந்த வெனியூலயும் ஒரு 20 ரன் ஆவரேஜ் வச்சிருக்கிறாருன்னா நம்ம வந்து நம்மந்தீர் கிட்ட செகண்டா பேட்டிங் பண்றாரு. ஏன்னா நம்மந்தீர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா ஆடுவார். ஏன்னா ரோஹித் சர்மா அவங்க சில அன்னைக்கு டப்புன்னு விக்கெட் விட்டாங்கன்னா அன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பண்ண வர்றாருன்னா நான் வந்து நம்மந்தீருக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ராபின் மின்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாருன்னா ஃபேண்டசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவேன். மீதி இருக்கிறது எல்லாருமே பவுலர்ஸ், மிச்சல் சாண்டனர், நம்ம தீபக் சகார், ட்ரெண்ட் போல்டே, புதூர். ஸோ விக்னேஷ் புதூர். ஸோ இதுல லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல டேலண்டா இப்படி ஒரு, அதாவது சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயரை வளர்த்து விடணும் அப்படின்னா அது ஒரு பிளேயரை வளர்த்து விடணும், அது சிஎஸ்கே இருந்துக்கிட்டோம்னா மற்ற டீம்ஸ் வந்து கத்துக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரே நாள்ல ஒரு 5K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்த பையனை லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டால கொண்டு போனது வந்து சிஎஸ்கே மட்டும்தான் முடியும். ஏன்னா டப்பு விக்கெட் விடணும் ஒரே மேட்ச்ல. 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட், அவ்வளவுதான். தலைவனை எங்கேயோ கொண்டு போயாச்சு. எங்கிட்ட ஊர்காட்டுல நம்ம மாதிரி இருந்த பையனை எங்கேயோ கொண்டு போயாச்சு. இப்படிப்பட்ட பிளேயர்ஸை எடுத்த மும்பை டீமையுமே நம்ம பாராட்டணும். இதுதான் உண்மையான கிரிக்கெட். ஸோ பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாதான் எடுக்கணும் கிடையாது. ஸோ உண்மையிலே இந்த இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் கிரிக்கெட்டுக்கு வந்தா வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கணும். உண்மையிலே டேலண்டான ஒரு பிளேயர். அண்ட் இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் மேட்சுக்கு பெரிய மைனஸா இருந்தது, டெத்தில் அட்டாக் பண்ண இல்லை. பட் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் டெத்தில் அட்டாக் பண்ணுவாரு. தீபக் சகார் 1, ட்ரெண்ட் போல்ட் 1. குறிப்பா வந்து மிச்சல் சாண்டர் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுல் பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ண வந்தாலும் சரி. அப்புறம் என்ன இதுக்கு லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு கேட்கலாம். நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபில எப்படி விளையாண்டாருன்னு தெரியும். ஒரு மேட்ச் ஃபிளாப் ஆனா எல்லா மேட்சும் ஃபிளாப் ஆயிடுவாங்கன்னு கிடையாது. சாரி நண்பா, சாண்டரை பத்தி பேசணுன்னே கரண்ட்டுக்கே பொறுக்கலாம்னு நினைக்கிறேன். கரண்ட் போயிட்டு உடனே வந்துருச்சு. தீபக் சகார், சரி அடுத்ததா தீபக் சகார் பார்த்தோம் அப்படின்னா, தீபக் சகாரும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல ஸ்விங் பண்ணி அனுப்புறதுல அவரை போல ஒரு பவுலர் கிடையாது. அதே போல ட்ரெண்ட் போல்டு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுப்மன் கில்லி, அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், பட்லர், இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு, விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா ட்ரெண்ட் போல்டு மாதிரியான பவுலர்ஸ் கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட்டு போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போலதான் தீபக் சகார் 1ல இருந்து 2 விக்கெட் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா பட்லரு, அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், கில்லி, இந்த 3 பேரை அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா ஜிடியை வந்து கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுவே பட்லர் வந்து ப்ளூ கலர் ஜெர்சியை பார்த்தாலே அடிப்பாரு. ஸோ அதுவும் குறிப்பா மும்பை டீம் கூட பட்லர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜிடி வின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 3 பிளேயரை தூக்குறதுல தான் இருக்கு. அப்படி தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பிளேயர் கிட்ட இருந்து 4 ஓவர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. குறைஞ்சது 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதுசா பவுல் பண்ணும்போது அந்த டெக்னிக் எதுவும் தெரியாம ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அடுத்ததா இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா இது ஒன்லி ஸ்மால் லீக் டீம் போறவங்களுக்கு மட்டும் ஹெட் 3 ஹெட் 4 ஹெட். கில்லு, பட்லர், சாய் சுதர்சன், இந்த ஜிடில உள்ள 3 டாப் ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஆப்போனன்ட் கண்டிப்பா எடுத்துட்டு வருவானுங்க. அதே போல ரபடா, ரஷித் கான், இந்த 2 பேரையுமே மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. குறிப்பா ரபடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா கூட கொஞ்சம் டிராப் பண்ண யோசிங்க. கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் கம்மி பண்ணுங்க. அதுவே செகண்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ரபடாவை உங்க டீம்ல வைங்க. அதே போல இந்த ரபடா பேல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இது நல்ல சேஃபான ஆப்ஷன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரபடா பேல நம்ம டிஎஸ்பி மேல நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பட் டிஎஸ்பியும் செகண்ட்ல தான் நல்லா பவுல் பண்றாரு. ஆனா இந்த பிச்சில் எல்லாமே நல்லா ஸ்டாட்ஸ் இருக்கிறது ரபடாக்கு தான் இருக்குது. ரஷித் கான் காமனா உள்ள ஒரு பெஸ்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் எதிர்பார்க்கலாம், 1 or 2 விக்கெட்ஸ். அங்க வந்து ரிக்லெட்டர் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. திலக் வர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாரு, குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ். ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங், செகண்ட் பேட்டு. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 9 பிளேயர் தான் ஆச்சு. 10வது பிளேயரை யாரை சூஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா அதுதான் ரிஸ்க். ஸோ அந்த 10வது பிளேயர் 11வது பிளேயர் நீங்க சரியா சூஸ் பண்ணணும். அந்த இதுலதான் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நான் எனக்கு இந்த ஐபிஎல்ல ராசி இல்லாத காரணம் வந்து நான் எடுத்த பிளேயர் எல்லாருக்குமே கேட்ச் மிஸ் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச்ல நான் 1 சைடா வின் பண்ணிருப்பேன். ஆப்போனன்ட் பூரா ஹெட் தான், சதுல் தக்கரை எவனுமே எடுக்கல. ஆனா ஹெட் வந்து லாஸ்ட் மேட்ச் நான் விளையாண்ட ஃபேண்டசில வந்து 140 இதுக்கு மேல போயிட்டாங்க.
ஆனா ஒரு 10-15 ரன் இருக்கும்போது ஒரு ஈஸி கேட்ச், அதுவும் ஒரு மொக்க ஃபீல்டர் கேட்சை விட்டா பரவாயில்ல, நிக்கோலஸ் பூரன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டர் கேட்சை மிஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? ஆப்பனண்ட் ஹெட்டை போட்டவன் வின் ஆயிட்டான், அவ்வளவு. அதுவும் எல்லாம் ஒரு 30-25 க்ளோஸ் கால், அந்த ஹெட்டு கேட்சை பிடிச்சி போட்டோம்னா நான் வின், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாரும் யாருமே சதுல் டக்கர் எடுக்கல, ட்ரம் கார்டா அவன் எடுத்து 4 விக்கெட் எடுத்தான், போச்சு, என்ன பிரோஜனம்? ஒண்ணும் இல்லை. அதனால ஒரு பிளேயர் 2 பிளேயர்ல மிஸ் ஆகுது. அதனால நீங்களும் இந்த 9 காமன். 10ஆவதா நீங்க நம்ம சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணலாம், ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி காம்பினேஷனை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா போறீங்களா? கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா பெஸ்ட், குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட்டு தான் தூக்கி போட்டுருங்க. சூரியகுமார் யாதவ ட்ரை பண்ணலாம். சுப்மன் கில்லு சாய் சுதர்சனையும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட்லர் மும்பைக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு, அவரையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்மால் லீக் முடிஞ்சு இப்போ பார்க்கக்கூடியது எல்லாம் கிராண்ட் லீக்கு பார்க்க போறோம். நான் கூட லாஸ்ட் மேட்ச்ல குபேரா ஆப்ல வின் பண்ணிட்டேன் கிராண்ட் லீக் ஒரு இந்த இதுக்கு. பட் ட்ரீம் லெவன்ல பெருசா போக முடியல, 5000 ரூபாய்க்கு அந்த இதுல தான் வின் பண்ணேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம், நம்மளும் முயற்சி பண்றது தானே. ஸோ இது ஃபுல்லா கிராண்ட் லீக். போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங் நல்லா பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரிக்லட்டன், திலக் வர்மா, சுப்மன் கில், சாய் சுதர்சன். உங்களுடைய டீம்ஸ்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வருது அப்படின்னா ரோஹித் சர்மா, ராபின் மீன்ஸ், அதே போல பட்லர் அண்ட் நம்மளுடைய ஷாருக் கான், இவங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதே போல போத் இன்னிங்ஸ் பவுலர்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டர், ட்ரெண்ட் போல்ட், இந்த 2 பேரையுமே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா 2 இன்னிங்ஸ்லுமே மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கும். அதே போல செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுடைய தீபக் சகாரை மிஸ் பண்ண இராதீங்க. ரபடா, டிஎஸ்பி அண்ட் வந்து சாய் கிஷோர், இவங்களாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது நல்லா பவுல் பண்றாங்க. அண்ட் நம்ம லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் மிச்சல் சாண்டர். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க, நீங்க பாருங்க, சுப்மன் கில்லு, பட்லரு, அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கானு அப்படின்னு ஒரு 3 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க டாப் 6. ஸோ சாண்டர் வந்து போடலாம், திலக் வர்மா கொஞ்சம் போடலாம். அடுத்து வந்து பிரசித் கிருஷ்ணா நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, லாஸ்ட் மேட்ச் செம்ம அடி, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் முகமது சிராஜையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண வந்தா ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ரிக்லட்டன், ட்ரெண்ட் போல்ட் சேஃபா கொடுத்திருக்கிறேன். ஜோஸ் பட்லர், ரஷித் கான். பட்லர் மும்பைக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா ஆடுவார், அதனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம போயிருக்கோம். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம், நம்ம சொன்ன மாதிரி அந்த 9 பிளேயர் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்க. பட்லரு, ரிக்லட்டன், அடுத்து வந்து சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான், ரபடா, ட்ரெண்ட் போல்ட். இதுல வந்து சூரியகுமார் யாதவையும் 10வது ரோஹித் சர்மாவையும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சேமா எடுத்துட்டு வில்ஜாக்க வந்து எடுத்திருக்கோம். அதே போல தீபக் சகார் 10வது பிளேயரா 11வது பிளேயரா எடுத்திருக்கோம். ஸோ அந்த 10-11 தான் உங்களுடைய வின்னிங்கை வந்து டிசைட் பண்ணும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக நம்ம எடுக்காத பிளேயரை வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து கேட்சை பிடிக்கணும் ஒழுங்கா. இந்த சீசன்ல ஒரு 2-4-5 மேட்ச் தோத்த காரணம் எல்லா மேட்சுமே கேட்சை மிஸ் பண்ணது மட்டும்தான் காரணம், இல்லைன்னா வின் பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து ஒரு லட்டா ஒரு கேட்சை கொடுக்கும் போது அதை விட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு 50 ரன் அடிக்க விடுறது, அதுக்கப்புறம் அவுட் ஆக்குறது, அதுல என்ன பிரோஜனம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. நமக்கும் பிரோஜனம் இல்லை, அந்த டீமுக்கும் பிரோஜனம் கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க போகலாம். ஸோ அதான் சொல்றேன், 11, 10, 11 மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.